நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலை வைக்கிறேன். உங்களால் முடியுமா வைக்க விட? ஒரு இனத்தை காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன், எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் கடவுள் கடவுள், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள். திருவோணமலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா? எங்களுடைய இனம் பாவம். நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு? நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்க? உங்கள்ட்ட கேட்கிறேன், தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன். அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவியலடா? ஏன்னா உங்களோட மனசுல இருக்கிற வெறி. பால் குடிச்சா கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு. எங்க ரஜீவன் நம்பி, எங்க இளங்குமரன் நம்பி, எங்க ஒவ்வொரு தமிழ், எங்க பைசால், எங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கானியும் அடிபடுவேன். என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு. ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க, ஒரு இனத்தை காத்த தமிழன், ஒரு இனத்தை காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நான் இதில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் கடவுள் கடவுள். நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர். வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? எங்களுடைய வாக்குகளான பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது. கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க. அந்த புத்தளத்திலே கொண்டே குப்பையை போடுறீங்க. NHSL கொழும்புல இருக்கிற NHSL குப்பையை கொண்டு அந்த புத்தள மக்களுக்கு போடுறீங்க. புத்தளத்தில் இருந்து வந்திருக்கிற எம்பி இந்த யாராவது ஒரு தமிழன், ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற யாராவது சொல்லலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு? நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன். நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்ற ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால், அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள். நான் அதை சிங்களத்திலே சொல்கிறேன், அவசரப்பட வேண்டாம். அதை விட திருவோணமலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா? காணையில் ஒருத்தர் யாரா இருக்கிறீங்களா? கேப்பம் எங்க உங்களுடைய அருண் ஏமச்சந்திர? அடே எங்களுடைய இனம் பாவம். நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு? நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி கேட்க. நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது, நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழீழம் என்ற நாட்டை 30 வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போடா பண்ணிக்கல. டிஸ்ட்ரிக்ட் கோட்டா என்ற ஒன்றை நீங்கள் இல்லாம பண்ணி, நீங்கள் மெரிட் என்ற ஒன்றை இல்லாமல் கொண்டு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கொண்டு வந்த போது 1970 இருந்து எனக்கு வரலாறு தெரியாது. வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள். இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார், வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று. நாங்கள் இனவாதி இல்லை. நீங்க கட்டினது கோயில் என்னுடைய. நான் ஒரு நாள் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு கூட சண்டை பிடிச்சேன். நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன். உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில். ஆனால் நான் சொல்றேன், என்ன மினவாதம் போட்டு நான் கஜேந்திரகுமார் நிப்பாட்டுவோம். ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை. என்றால் அவர்கள் 20-30 வருஷம் அரசியல் இருந்தவர்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு. ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன், ஓகே இதோ நிப்பாட்டுவோம், இதுக்கு மேல வேண்டாம், சிங்களத்திலே கலப்பம் தமிழிலே கலப்பம், இதை நிப்பாட்டு. வெக்கமா இருக்கு. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்க? உங்கள்ட்ட கேட்கிறேன், தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. சரி பரவாயில்ல, அதுக்கு பிறகு பார்ப்போம். இந்த ஈஸ்டர் அட்டாக் அநியாயமான முஸ்லீம் சமூகம், அந்த சமூகம் என்ன செஞ்சது? அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா? அவங்களுக்கு கண்டு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா? அவங்களுக்கு காலமா தமிழனை முஸ்லீமை நீங்க என்ன செய்றீர்கள்? போட்டு அடி அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியண்டு, எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியண்டு. கடைசியா ஒரே இனம் பேசுகிற 2 முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? சத்தமே இல்லாமல் கிண்ணியாவை எடுக்கிறீங்க. அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில் கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், இல்லை தெரியாமல் கேட்குறேன். இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? நான் இல்லை கேட்குறேன். அடே நீங்கள் என்ன அடிச்சு கொள்ளுவியலடா? ஏன்னா உங்களோட மனசில் இருக்கிற வரி, நீங்கள் சிங்களவன் என்ற வரி. நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலை வைக்கிறேன். உங்களால் முடியுமா வைக்க விட? ஏனென்றால் திரும்ப அடிக்கிறீர்கள், நாங்களும் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன், கடைசி தமிழன், பால் குடிச்சா கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு. வெக்கமா இருக்கு. உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி, எங்க இளங்குமரன் நம்பி, எங்க ஒவ்வொரு தமிழ், எங்க பைசால், எங்க ஒரு வசனம் கதை கேளுமா? உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா? நான்
தமிழ் பால் குடிச்சு வந்தவன். ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கானியும் அடிபடுவேன். என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு. இவ்வளோத்தையும் சிங்களத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சபையிலே நான் கடந்த பாராளுமன்றத்திலே 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே பேசிய பொழுது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே விடுவிக்கப்பட வேண்டிய சில இராணுவ முகாம்களை பற்றி பேசியிருந்தேன். இந்த இடத்திலே அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். மட்டக்களப்பிலே முரக்கட்டாஞ்சேன இராணுவ முகாமுக்குள்ளே இருந்த பாடசாலையை முழுமையாக விடுவித்து அந்த மக்களுக்கு கையளித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை குழு கூட்டத்தில் எனக்கு இந்த வாக்குறுதி பிரதி அமைச்சர் இருக்கின்றார் தரப்பட்டது. அதே போல ஏனைய முகாம்களும் விடுவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு இந்த இடத்தில் நான் அரசாங்கத்தை நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அரச தரப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய நண்பர் கந்தசாமி பிரபு போன்றவர்கள் அந்த இராணுவ முகாம் விடுவிக்கப்பட்ட தேதியிலே போய் அந்த இடத்திலே ரிபன் வெட்டி அதை வரவேற்றார்கள். தாங்கள் தான் விடுவித்ததாக பிரதி அமைச்சர் இருக்கின்றார். இந்த பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு அமைச்சிலும் கூட தேசிய மக்கள் சக்தியால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியை விடுவிக்க சொல்லி பேசியது நான் இதுவரைக்கும் காணவில்லை. எங்களுடைய கௌரவ சந்திரசேகரன் அமைச்சர்கள் இருக்கிறார். அவர் கூட குறிப்பாக சொல்லி பேர் குறிப்பிட்ட ஒரு இராணுவ முகாமை விடுவிக்க சொல்லி கேட்டது பொதுவாக சொல்லப்படுகின்றது. சொன்னது நான் அவதானிக்கவில்லை. இருந்தாலும் இராணுவ முகாம்கள் விடுவிக்கிறதுடைய நோக்கம் மிக முக்கியமாக அது காணிகள் மக்களுக்கு தேவையானது என்றதின் அடிப்படையிலே தான். அதே போல தான் இந்த வருடத்திலேயும் கூட நான் போன வருடம் சொன்னது போல மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாலடிவட்டை, காயங்கேணி, கல்லடி, குறுக்கல் மடம் இவ்வாறான பிரதேசங்களிலே விடுவிக்கப்பட வேண்டிய இராணுவ முகாம்கள் இருக்கின்றது. அதுகளை நீங்கள் இந்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய பாதுகாப்புக்கான ஆய்வுகளை செய்து விடுவிப்பீங்கள் என்ற நம்பிக்கையிலே நான் இருக்கின்றேன். ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரை இது மட்டக்களப்பிலே ஒரு இராணுவ முகாம், காரதீவிலே ஒரு இராணுவம், இந்த இரண்டை தவிர இந்த வருடத்துக்குள்ளே வேறு இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டு மக்களுக்கு அந்த காணிகளை வழங்கப்பட்டதாக நான் அறியவில்லை. இதிலே குறிப்பாக நான் ஒரு உதாரணமாக சொல்கின்றேன். வெளியாமம் வடக்கு வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே இல்லாட்டி அந்த பிரதேசத்திலே ஒரு பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே மாத்திரம் கௌரவ சபாநாயகர் அவர்களே 2500 ஏக்கர் தனியாருடைய நிலம் அரசாங்கம் வைத்திருக்கிறார்கள். 3 கிராம சேவையாளர் பிரிவு மொத்தமாக 3 கிராம சேவையாளர் பிரிவு இது ஒரு உதாரணம் மாத்திரம்தான். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கின்ற நேரத்துக்காக நான் சொல்கின்றேன். நேரத்தை கருத்தில் ஒன்று 3 GN டிவிஷன் பலாலி வெஸ்ட், பலாலி நார்த் வெஸ்ட், மயிலத்திட்டுறை சவுத், இந்த 3 GN டிவிஷன் முழுமையாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அது வெளி வடக்கு பிரதேச சபையினுடைய ஒரு வட்டாரம், ஒரு ஒட்டுமொத்த வட்டாரமே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்த விடயத்தை விட நாங்கள் பேசும் பொழுது சர்வதேச சமூகத்துக்கும் ஏனையவர்கள் நீங்கள் சொல்லும் விடயம், you keep repeating that you have released land in the northern province. You have only released a road that's a Palali Maileti road, and that road also you close after 7 p.m. The lands on either side of the road haven't been released. But you keep saying that the road has been opened. What good is a road if the people who live on either side cannot have access to their lands? Now that is, and then I think the Vasavalan Achuvali road 400 meters also has been opened. But there is a school. There's a school, Honorable Speaker. This is in the Vasavalan area. The school, the name of the school is Vasavalan Sri Velupullai Vidyalayam. Last year alone, 20 students have passed their scholarship grade 5 examinations while studying in a temporary shed on a playground adjacent to where that actual school was. So, you have no intention of releasing actual private land. You only want to tell the international community when they ask you, just to show them, you have said that you have released a road. But that road also after 7 p.m., that road is shut down. Now, there are so many other issues pertaining to the northern province, to the Vanni district, to the Vanni region, to the entire north and the east. සුළු මොහොතකට කලින් මම දැක්කා